அன்பிற்குரிய இதய எண்ணெய் ஊடக உறவுகளே, வணக்கம் அனைவருக்கும். ஆண்டவருடைய 7 அமுத மொழிகளின் 6வது அமுத மொழிகளை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எல்லாம் நிறைவேறிற்று. இந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் பல. ஆண்டவருடைய குழந்தை பருவங்களை எடுத்துக்கொள்ளும். எளிமையான பிறப்பு, தீவன தொட்டியில் எளிமையான ஒரு பிறப்பு, எளிமையான வளர்ப்பு, தன்னுடைய தாய் மரியா தந்தை யோசேப்புடைய எளிமையான வளர்ப்பு, அறிவு நிறைந்த வாழ்க்கை, நல்ல செய்திகளையும் நல்ல சிந்தனையும் கேட்கின்ற அன்பு கடவுள், பலவிதமான அற்புதங்களை வெளிப்படுத்திய கடவுள், 5 பார்க்கோதுவுகளை 2 மீன்களையும் அற்புதமாக உருவாக்கி உணவளித்த தருணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து இவளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசராக்க பார்த்தார்கள். கடவுள் அன்பு கலந்த வாழ்க்கை ஒன்று மட்டுமே வாழ்வாக இருந்தார். 3 அழகான காரியத்தை இந்த 6வது வார்த்தை நமக்கு சொல்லுவது, ஆண்டவர் வழியாக நீங்கள் அன்பு செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, வாழுகின்ற தருணத்தில் அன்பை மட்டுமே விதைப்போம். அன்பு கலந்த ஒரு வாழ்வை பகிர்ந்து கொள்வோம். 2வது, பொருளாசையை விலக்கி வாழுங்கள். பொருளாசையிலிருந்து விலகி நில்லுங்கள். 3வது, நீங்கள் விழிப்புணர்வுகளோடு வாழுங்கள், அறிவு தெளிவுகளோடு வாழுங்கள். இந்த 3 வார்த்தையும் இந்த 6வது வார்த்தையினுடைய அடையாளங்களாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் வளர்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறட்டும். இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறட்டும் என்று நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இதற்கு மேல் என்ன நான் தருவேன், என்னையும் தந்தேன் ஏற்பாயோ. இதற்கு மேல் என்ன நான் தருவேன், என்னையும் தந்தேன் ஏற்பாயோ. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மன்றாடுவோமா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக இந்நாள் வரை விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே, இந்த புனிதமான வாரத்திலே அன்பு செய்யக்கூடிய என் உறவுகளை, என் சகோதரனை, என்னுடைய பெற்றோரை, என்னுடைய நண்பனை, அன்பு செய்யக்கூடிய என் கடவுளை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு வாழ அருள் தாரும் ஐயா. இதோ பொருள் ஆசையிலிருந்து நாங்கள் விலகிச் செல்கின்ற பிள்ளைகளாக, இதற்கும் அடிமையாகாமல் விலகிச் செல்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ அருள் தாரும் ஐயா. அறிவு தெளிவோடு விழிப்புணர்வோடு நாங்கள் வாழ வேண்டிய வல்லமை எங்களுக்கு தாரும் ஐயா. நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உம்முடைய நாமத்தின் பொருட்டு எடுக்க வேண்டும்படியான ஆற்றலை தாரும். நாங்கள் சோர்ந்து போகாதவர் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தாரும். விழித்திருந்து உம்மை போற்றி புகழ்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் அர்த்தத்தை நாங்கள் காண வேண்டும். பலவீனமுள்ள வாழ்க்கையை விட்டு பலமுள்ள வாழ்க்கையை தேடி செல்லக்கூடிய ஆற்றலை தாரும். இறை வார்த்தை வழியாக உம்மை அதிகமாக அன்பு செய்யக்கூடிய, உம்மை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மன வலிமை பெறக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடிட்டோம். ஆமேன். இணைந்திருப்போம். இறை ஆசிர் பெறும்.